ஒரு வேதவசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு போயிருக்காரு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸ் வெளியில் நின்றுருக்காங்க. ஐயா சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போனால் ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு விட்ருக்காங்க. ஒரு முதியவர் வயசானவர் சோம்பலாக நடந்திருக்காரு. மகன் ஏகத்தில் மகனை தேடி பார்த்து படுத்து கிடந்திருக்காரு. ஆனால் இந்த ஆளை கொண்டு விட்ட உடனே ஐயா அவங்க மகன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முதியவர் இணைஞ்சிருக்காரு. இந்த ஆளை பிடிச்சி தலையை தடவி விட்டு அப்படியே முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு சிரிச்சிருக்காரு. அப்படியே பார்த்தா கிட்டே நைட்டு விடிய அந்த ஆள் இருந்திருக்காரு. மகனுக்காக ஏங்குதே இந்த உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த உடனே அவர் தலையை தடவி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு காலையில் பார்த்தா உயிர் போயிட்டு. அப்போ இவர் வெளியே போய்ட்டு வந்தோடனே இந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க, ஐயா அவங்க அப்பா இறந்துட்டாங்க, சரி எல்லாத்துக்கும் நடக்குது தானே, உங்கள் அப்பாவுக்கும் நடந்திருக்கு, அதனால் வருத்தப்படாதங்கன்னு சொல்லி அவங்க இந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, அது எங்கள் அப்பாவே கிடையாது, நீங்கள் கூப்பிட்டதுனால நான் உள்ளே வந்தேன். ஆனால் அந்த தகப்பன் ஒரு பிள்ளைக்காக ஏங்குறத நான் பார்த்தேன். ஒரு உயிருக்கு நம்ம இதாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மகனாக ஒத்துக்கொண்டேன். அந்த நேரத்தில் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளையில் பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களை இயங்கி கொண்டு இருக்கிற இந்த நாளையில் வேதவசனம் என்ன சொல்லணும்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர்கிட்ட மாத்திரம்தான் சொல்லணும், அவர் தான் விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த நாளையில் இந்த வார்த்தை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.